ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க இயர் 10 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 36 minutes இருக்கு. இந்த படத்தை பென் குட்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல அலெக்சாண்டர் ஆண்டர்சன், எம்மா கோல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். சிவிலைசேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு சில சர்வைவர்ஸ் மட்டுமே தப்பிக்கிறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவை கொன்னுட்டு நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பயங்கரமா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்க மருந்துகளையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அதுல பயங்கரமா கஷ்டப்படுறாரு. அவங்களை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இது. ஆனா அது பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்தையே அவர் தான் ஹோல்ட் பண்றாரு. படத்துல இவங்க காட்டுற போர்ஷன்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்லோவா தான் இருக்கு. படம் ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் பயங்கர ஸ்லோவா தான் போகுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பா ஒரு ஃபாரஸ்ட் உள்ளே தான் எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்து. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்மும் நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் ஆரம்பத்துல எண்ட் வரைக்கும் பயங்கர ஸ்லோவா தான் போகுது. இவங்க எடுத்திருக்க கான்செப்ட்ல ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் மூவ் பண்ணி கொண்டு போறாங்க கதை ஃபுல்லாவே. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். யாருக்கெல்லாம் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியான படம் பிடிக்குமோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.